parts of speech. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கிராமர் பார்ட். அதுதான் parts of speech. Parts of speechல there are 8 parts of speech. ஸோ இந்த 8 parts of speech இல்லாமல் எந்த ஒரு சென்டென்ஸுமே எந்த ஒரு ஸ்டோரியும் எந்த ஒரு பேராகிராஃபுமே எதுவுமே நம்ம ரைட் பண்ண முடியாது. ஸோ இந்த 8 parts of speech கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷில் எந்த ஒரு சென்டென்ஸுமே நம்ம எழுத முடியாது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா verb, secondly noun, third one is adjective, fourth one is adverb, fifth one is pronoun, sixth one is interjection, seventh one is conjunction, eighth one is preposition. So these are the 8 parts of speech. So இதை வந்து ஒன்று நம்ம இண்டிவிஜுவலாக நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸுமே நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. இதுதான் பேசிக் ஸ்டெப் ஆஃப் கிராமர் இன் இங்கிலீஷ். ஸோ இதை ஒன்று நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் verb. ஸோ வேர்ப்னா வேர்போட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ஆக்ஷன் டூயிங் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் வேர்ப்ஸ். ஸோ எந்த ஒரு இது இருந்தாலும் ஆக்ஷனாக இருந்தாலும் அது வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுத்து நம்ம கால் பண்ணுவோம் கிராமரில். ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னுவாங்க. ஸோ அதுதான் வேர்ப்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரன், வாக், டாக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் டூயிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு சென்டென்ஸில் இருந்தாலும் அதுதான் வேர்புன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சீதா வாக்ஸ் இன் அ பார்க். ஸோ இந்த சீதா வாக்ஸ் இன் அ பார்க்கில் ஆக்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்ஸ். ஸோ இந்த வாக்ஸுன்ற வேர்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். ஸோ இந்த சென்டென்ஸில் வேர்புன்றது வந்து வாக்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா சென்டென்ஸ்லையுமே வந்து கம்பல்சரியாக ஒரு ஆக்ஷன் டூயிங் வேர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் சொல்லி கூப்பிட்றோம். என்னென்னா அது பேர் வேர்ப்ஸ். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவுன்ஸ். ஸோ நவுன்ஸ்னால் என்னென்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நவுன்ஸ் யூஸ்வலாக ஒரு 4 கேட்டகரிஸில் தான் ஃபால் ஆகும். அது என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். நவுன்ஸ் யூஸ்வலி டிஸ்கிரைப் 4 கேட்டகரிஸ். அதாவது நேம், பிளேஸ், அனிமல் அண்ட் திங்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரிஸை பேஸ் பண்ணி தான் இந்த நவுன்ஸ் வரும். ஸோ இந்த நவுன்ஸ் வந்து சென்டென்ஸில் கண்டிப்பாக இந்த 4 கேட்டகரிஸில் பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராம்னு எடுத்துக்கிறேன். பிளேஸுக்கு வந்து பார்க்கு, அனிமலுக்கு வந்து டாகு, பென்னு. ஸோ இந்த மாதிரி நான் சில எக்ஸாம்பிள்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நவுனில் வந்து நேம், பிளேஸ், அனிமல், திங்குன்ற கேட்டகரியில் தான் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவுன்ஸ்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் கொடுத்து நம்ம கால் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராம் ஹேட் அ டாக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 நவுன்ஸ் இருக்குது. என்னென்ன நவுன்ஸ் பார்த்திங்கன்னா ராம் அண்ட் டாக். ஸோ ராம்ன்றது பார்த்திங்கன்னா நேம் ஸ்பெசிஃபை பண்ணுற ஒரு நவுனு, டாக்ன்றது வந்து அனிமலை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஸோ அது ஒரு நவுன். ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸில் ஈஸியாக நம்ம நவுன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் நவுன்ஸோட எக்ஸாம்பிள் அண்ட் டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு வந்து ஈஸியாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு நவுனை பற்றி more information about the noun. So adjective means describes the noun or pronoun. noun na enna theriyum name, place, animal and things. இந்த 4 கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறது தான் நம்ம நவுன் சொல்லி ஒரு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணோன்னா கலர், சைஸ், ஷேப், நம்பர்ஸ் அண்ட் சென்ஸ். சென்ஸ்னால் வந்து டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, அப்புறம் வந்து நம்ம எமோஷன்ஸ், இது எல்லாமே அந்த சென்ஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே அதெல்லாம் ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அட்ஜெக்டிவ் பற்றி இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ பிங்க் ட்ரெஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. ஸோ ட்ரெஸ்ஸுன்றது ஒரு திங். ஸோ திங்குன்னா அது வந்து நான் சொல்லிட்டேன் நவுன். அந்த நவுனை பற்றி என்ன நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில் தெரியுதுன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து கலர் அட்ஜெக்டிவ். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி
கலர் ஆஃப் தி ட்ரெஸ். தட் பிங்க் இஸ் தி அட்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சென்டென்சஸில் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் இல்லாமல் சென்டென்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப். ஸோ அட்வர்ப்னால் என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்வர்ப். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது ப்ரோனவுன். ஸோ அந்த மாதிரி வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்வர்ப்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதில் வந்து அட்வர்ப்ஸ் வந்து ஹவு, வென், வேர் அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணோம் இந்த அட்வர்ப்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அட்வர்ப்ஸ் வந்து எல்ஒய்ன்னு சொல்லியும் எண்ட் ஆகும். அதுவும் ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன். எல்ஒயில் எண்ட் ஆச்சுனாலே மோஸ்ட்லி அட்வர்ப்ஸாக இருக்கும். இல்லாட்டி ஹவு, வென், வேர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அதுவும் அட்வர்ப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து ஷீ ஈட்ஸ் ஸ்லோலி. ஸோ இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி எல்ஒயில் எண்ட் ஆகிறது வந்து அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது இதில் என்ன நடக்குதுன்னா அவள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஈட்ஸ் ஸ்லோலி. ஸோ அந்த மாதிரி வரும்போது எல்ஒயில் எண்ட் ஆகிறதுனால அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ப்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்ப்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்ம ப்ரொனவுன் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நவுன்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லைங்களா? நேம், பிளேஸ், அனிமல், திங். ஸோ அந்த நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரொனவுன் சொல்லி நான் சொல்லுவேன். அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராம் இஸ் அ பாய். திருப்பி ராம் லவ்ஸ் டு டான்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராம் இஸ் அ பாய், ராம் லவ்ஸ் டு டான்ஸ். திருப்பி ராம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ராம்ன்றதை வந்து ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும்னா அது ஒரு நவுன். ஸோ அந்த நவுனை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா ஹீ, ராம் இஸ் அ பாய், ஹீ லவ்ஸ் டு டான்ஸ். ஸோ அது பாய்ன்றது மேல் ஜெண்டர்ன்றதுனால ஹீ யூஸ் பண்ணுறோம். இதே அது கேர்ளாக இருந்தால் நம்ம ஷீன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மோர் தேன் ஒன் பர்சனாக இருந்தால் வி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இல்லை ஆப்போசிட் பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோன்னா ஐ, யூ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பிளேஸ், அனிமல், திங்ஸ்க்கெலாம் நம்ம வந்து மேக்ஸிமம் இட்டுன்னு யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நவுன்ஸில் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் அப்படின்னா அது வந்து ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஷாக், ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சொல்கிறது தான் வந்து அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை வந்து பார்த்தாலே அது வந்து ஒரு இன்டர்ஜெக்ஷன் சென்டென்ஸ் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாவ் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்திங்களா, அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அடுத்தது வந்து ஹே அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ஹோ அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் உப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷன், எமோஷன். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் கொடுத்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹோ மை காட். ஸோ அது வந்து அந்த ஹோ அப்படின்னு சொல்ல மாதிரி அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கை வச்சு நமக்கு அந்த எமோஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன் சொல்லி சென்டென்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் தான். ஒரு ரெண்டு சென்டென்சஸை வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோம், எந்த மாதிரி ஒரு வேர்டை வச்சு ஜாயின் பண்ணுவோம், அந்த கனெக்டிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஜெக்ஷன். கனெக்டிங் வேர்ட்ஸ் ஆர் ஜாயினிங் டு வேர்ட் சென்டென்சஸ் ஆர் ஆல் கால் கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து கன்ஜெக்ஷனோட மீனிங். ஸோ கன்ஜெக்ஷனோட வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா and, or, but, before and always. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் whereas அந்த மாதிரி சொல்லி நிறைய அந்த சென்டென்ஸுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே கன்ஜெக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ லைக் டீ ஆர் காஃபி.
ஸோ ஐ லைக் டு ஹாவ் அ டீ ஆர் காஃபி அண்ட் ஆர்ன்றது தான் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து கன்ஜெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம அந்த ஆர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து ஐ லைக் டு ஹாவ் காஃபி, ஐ லைக் டு ஹாவ் டீ அந்த மாதிரி தனித்தனியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஆர்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். டீ ஆர் காஃபி சிம்பிளாக முடிஞ்சிடும் அந்த சென்டென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷன்ன்றது வந்து என்னென்னா இட் டிஸ்கிரைப்ஸ் த டைம், direction, place and where it is, where the action is taking place. ஸோ அதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன், அட், இட், இன், அண்டர், ஓவர், பிலோ, above. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம், அதாவது ஆக்ஷன் வந்து எங்கே நடக்குது, டைரக்ஷன், பிளேஸ், டைம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவே சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா த பிளேன் ஃப்ளூ ஓவர் த ட்ரீ. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஒரு எங்கே நடக்குது ஆக்ஷன், அந்த ட்ரீக்கு மேலே தான் அந்த பிளேன் பறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து ப்ரொப்போசிஷன். ஸோ above அப்படின்ற வேர்டு தான் வந்து ப்ரிப்போசிஷன். நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வேர்ப்ஸ் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.